வெல்கம் டு டியூட்டர் ஈரோடு. ஸோ டியூட்டர் ஈரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான எஃபர்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ யூனிட் 2ஓட MCQ கொஷின்ஸ் ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ which one of the following is false? A variable is nothing but a reserved memory லொக்கேஷன் டு ஸ்டோர் வேல்யூஸ், சரிங்களா? வேரியபிளுங்கிறது வந்துட்டு ஒரு ரிசர்வ்ட் மெமரி லொக்கேஷன். எதுக்காக அப்படின்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இது கரெக்டான ஒன்று. வேரியபிள் இஸ் அன் என்டிட்டி டு விச் ப்ரோக்ராமர் அசைன் சம் வேல்யூஸ். ஸோ ப்ரோக்ராமர் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கான ஒரு என்டிட்டி தான் வந்துட்டு வேரியபிள். ஸோ இதுவும் கரெக்டு. எ வேரியபிள் இஸ் கிரியேட்டட் த மொமெண்ட் யூ ஃபஸ்ட் அசைன் அ வேல்யூ டு இட். ஸோ வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ஒரு வேரியபிள் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஸோ இதுவும் கரெக்டு. பைத்தான் ஹேஸ் கமாண்ட் ஃபார் டிக்ளரிங் எ வேரியபிள். ஸோ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண மாட்டோம், பைத்தானில் டேரெக்டாக அசைன் பண்ணி தான் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தப்பு. ஸோ ஆன்சருங்கிறது வந்துட்டு சி, சரிங்களா? எ வேரியபிள் நேம் கெனாட் ஸ்டார்ட் வித். ஸோ கண்டிப்பாக டிஜிட்டோட ஸ்டார்ட் ஆகாது. அண்டர்ஸ்கோர்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், ஆல்ஃபபெட்டோடையும் நம்மளோட வேரியபிள் நேம்ங்கிறது ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டிஜிட்ஸில் நம்மளோட வேரியபிள் நேம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அப்போ சிங்கிறது கரெக்டான ஆன்சர். இஸ் பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ் வென் டீலிங் வித் ஐடென்டிஃபயர்ஸ். ஐடென்டிஃபயர்ஸுங்கிறது ப்ரோக்ராமில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேம் எல்லாமே வந்துட்டு ஐடென்டிஃபயர். அது ஒரு வேரியபிள் நேமாக இருக்கலாம், அதே மாதிரி லிஸ்ட் நேமாக இருக்கலாம், டியூபிள் நேமாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம். ஸோ என்னென்ன நேம்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ஐடென்டிஃபயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவானா ஆமாம் கேஸ் சென்சிட்டிவ் எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேரியபிள் நேம் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஸ்மாலில் வந்துட்டு அதாவது லோயர் கேஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஏஜுங்கிறது. இதில் கேப்டலைஸ் கொடுத்துருக்காங்க, கேப்டலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏங்கிற அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்டலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அப்பர் கேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மூணையுமே வந்துட்டு டிஃபரெண்ட்டாக தான் பைத்தான் அப்படின்றது கன்சிடர் பண்ணும். ஒரு ப்ரோக்ராமில் இந்த மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மூணுமே டிஃபரெண்ட் வேரியபிளாக கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ வந்துட்டு அது கேஸ் சென்சிட்டிவ், அந்த மாதிரியான ஆப்ரேஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ 39 எ வேரியபிள் நேம் கேன் ஒன்லி கண்டெயின். ஸோ வேரியபிள் நேமில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாதிரி டிஜிட்ஸும் உள்ளே இருக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி வந்துட்டு ஆல்ஃபபெட், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்காது. ஸோ மூணே விஷயம் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும், ஆல்ஃபபெட்ஸ், அண்டர்ஸ்கோர், டிஜிட்ஸ், சரிங்களா? ஸோ அப்போது டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வாட்ஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் லென்த் ஆஃப் அன் ஐடென்டிஃபயர்? 32 கேரக்டரா, 64 கேரக்டரா, 128 கேரக்டரா? ஸோ இதுக்கு லென்த் கிடையாது, அன்லிமிட்டட் லென்த் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஐடென்டிஃபயர் கேன் பி ஆஃப் எனி லென்த், சரிங்களா? ஸோ அப்போ நன் ஆஃப் த மென்ஷன்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு வந்துட்டு லென்த்துங்கிறது நீங்கள் எப்படி சைஸ் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ டிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். 41 வென் த வேரியபிள் இஸ் கிரியேட்டட் இன் பைத்தான். நீங்கள் எப்போ வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ தான் வேரியபிள் அப்படின்றது கிரியேட் ஆகும்னு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. ஸோ ரீடிக்ளரேஷன் பண்ணுறப்போ ஆல்ரெடி வேரியபிளுங்கிறது கிரியேட் ஆகிடுச்சு, அதுக்கு வந்துட்டு வேறு வேல்யூ வந்துட்டு நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்பியா, ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்பியா அப்படின்றதெல்லாம் தப்பு. ஸோ எப்போ வந்துட்டு நீங்கள் வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு வேரியபிள் அப்படின்றது கிரியேட் ஆகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்வேலிட் வேரியபிள்? ஸோ அண்டர்ஸ்கோரில் நம்மளோட வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்லேயும் வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அண்டர்ஸ்கோர் வந்துட்டு உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் கரெக்டு. அசெட்டுங்கிறது வந்துட்டு கீவேர்டு. ஸோ அப்போ அந்த கீவேர்டை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபயர் நேமாவோ வேரியபிள் நேமாவோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது இதில் வந்துட்டு இன்வேலிட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசெட், அதாவது சி தான் வந்துட்டு ஆன்சர், ரைட்டுங்களா? ஆல் கீவேர்ட்ஸ் இன் பைத்தான் ஆர். ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன கேரக்டரில் இருக்கும், அப்பர் கேஸ்லையா, லோயர் கேஸ்லையா, கேபிட்டலைஸ்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. இதில் நன் ஆஃப் த மென்ஷன்ட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா இதில் ட்ரூ, ஃபால்ஸ், நன் அப்படின்ற அந்த 3 பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் மட்டும் கேபிட்டலைஸ் ஆகிருக்கும். கேபிட்டலைஸ்னால் ஃபஸ்ட் லெட்டருங்கிறது வந்துட்டு கேபிட்டலில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லோயர் கேஸில் தான் கொடுத்துப்போம், சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு லோயர் கேஸும் கேபிட்டலைஸ்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதனால் ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண முடியாதுங்கிறதுனால நன் ஆஃப் த மென்ஷன்ட் தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ராஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்துட்டு டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு சின்டாக்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்கு. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 3.5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணி ஒயில் ஸ்டோர் பண்ணும். ஆனால் இங்கே வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் எரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம், சரிங்களா? பிங்கிறது கரெக்டான ஆன்சர். பைத்தான் ஸ்ட்ரிங் அலவுஸ். ஸோ பைத்தான் ஸ்ட்ரிங் வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுமா, டபுள் கோட்ஸ் அலோவ் பண்ணுமா, ட்ரிபிள் கோட்ஸ் அலோவ் பண்ணுமா? ஸோ இந்த 3 கோட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஆல் ஆஃப் த எபவ்ங்கிறது கரெக்டான ஆன்சர், டிங்கிறது கரெக்டான ஆன்சர்.
predict the output of the following பைத்தான் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, அவுட்புட் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் ஈக்குவல் டு ஆரஞ்ச் கமா ஆப்பிள் கமா பனானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, ஜெட்டோட வேல்யூ என்ன. ஸோ எக்ஸில் வந்துட்டு ஆரஞ்சு அசைன் ஆகுமா, ஒயில் வந்துட்டு ஆப்பிள் அசைன் ஆகுமா, ஜெட்டில் வந்து பனானா அசைன் ஆகுமா. ஸோ இது தப்பு. ஸோ இந்த மாதிரி அசைன் ஆகாது. நம்ம இந்த மூணையுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவலாக எல்லாத்துலேயும் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அசைன் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, எக்ஸ்லேயும் இந்த வேல்யூஸ் இருக்கும், ஒய்லேயும் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும், அதே மாதிரி ஜெட்லேயும் வந்துட்டு வேல்யூஸ் வந்து டியூப்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். ஒய் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஜெட் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஸ் அங்கே உள்ளே இருக்கும். ஸோ இப்போ சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சருங்கிறது வந்துட்டு சி. சரிங்களா, ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் ஈக்குவல் டு ஆரஞ்ச் ஆப்பிள் பனானா. ஸோ இங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி கமா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆரஞ்சுங்கிறது வந்துட்டு இதே ஆர்டர்லேயே அப்படியே வந்துட்டு அசைன் ஆகும். எக்ஸுக்கு வந்துட்டு ஆரஞ்சுன்னு அசைன் ஆகும், ஒய்க்கு வந்துட்டு ஆப்பிள்னும், ஜெட்டுக்கு வந்துட்டு பனானானும் அசைன் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு கரெக்டு. சரிங்களா, ஸோ ஆன்சருங்கிறது வந்துட்டு சி கிடையாது, இந்த இடத்துல வந்துட்டு ஏ. சரிங்களா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் ஈக்குவல் டு ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லா வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸ்லேயும் ஆரஞ்சு தான் இருக்கும், ஒய்லேயும் ஆரஞ்சு தான் இருக்கும், ஜெட்லேயும் ஆரஞ்சு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு கொஷின்ஸ் வரலாம். ஸோ ஆன்சருங்கிறது வந்துட்டு சி. சரிங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கீவேர்டு. ஸோ பாஸுங்கிறது கீவேர்டு தான், அசெட்டுங்கிறது கீவேர்டு தான், குளோபலுங்கிறது கீவேர்டு தான், ஆனால் ஷோங்கிறது வந்துட்டு கீவேர்டு கிடையாது. ஸோ டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ 49க்கு வந்துட்டு எது ஆன்சர் அப்படின்னா டிங்கிறது கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 60 - 30 by 3 × 5 + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அடிஷன், சப்ட்ராக்ஷனு, அதே மாதிரி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுங்கிறதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கிறதுனால, ஸோ ரெண்டும் வந்துட்டு அடுத்தடுத்து இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஏன்னா டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் சேம் ப்ரியாரிட்டி. ஸோ சேம் ப்ரியாரிட்டினா எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்னா லெஃப்ட் டு ரைட் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 30/3ங்கிறப்போ வந்துட்டு என்ன ஆகும், எனக்கு 10 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். 30 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 10ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ 10 × 5 அப்படின்றப்போ அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லையா, லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ அப்போ 10 × 5 = 50 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைனஸு ப்ளஸ். ஸோ அதாவது வந்துட்டு சப்ட்ராக்ஷன், அதே மாதிரி அடிஷன். சப்ட்ராக்ஷன், அடிஷன் ரெண்டுமே வந்துட்டு சேம் ப்ரியாரிட்டி, அதனால் திரும்பவும் லெஃப்ட் டு ரைட் ப்ராசஸ் பண்ணும். 60 - 50ங்கிறப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ 10 + 7 அப்படின்னு பார்க்குறப்போ 17ங்கிறது என்னோட கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஆன்சருங்கிறது 17. ஸோ மற்றது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. which acronym is correct to remember the order of precedence. ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அக்ரோனியம் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி பேரந்திசிஸ், அடுத்து வந்துட்டு எக்ஸ்பொனன்ஷியேஷன், அதுக்கடுத்த ப்ரியாரிட்டி வந்துட்டு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ அடுத்து வந்துட்டு அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ அப்போ பெம்டாஸ் அப்படின்றது இந்த தான் வந்துட்டு கரெக்டான அக்ரோனியம். ஸோ டிங்கிறது வந்துட்டு கரெக்டு. சரிங்களா, ஸோ PEMDAS. ஸோ அப்போது பேரந்திசிஸ், எக்ஸ்பொனன்ஷியேஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். சரிங்களா, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வித் த சேம் ப்ரெசிடென்ஸ் ஆர் எவாலுவேட்டட் ஃப்ரம். ஸோ இங்கேயே பார்த்தோம் சேம் ப்ரெசிடென்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ லெஃப்ட் டு ரைட் தான் அது எவாலுவேட் பண்ணும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். நீங்கள் மற்றதுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ரைட் டு லெஃப்ட், போத் A and B, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நன் ஆஃப் தீஸ் எல்லாம் இல்லை. ஸோ நமக்கு ஏ தான் கரெக்டு, லெஃப்ட் டு ரைட் அப்படின்றது நீங்கள் காண முடியும்னு சொல்லிடலாம். which keyword is used in which keyword is used for function. ஸோ ஃபங்க்ஷனில் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம், DEF அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். DEF ஸ்பேஸு ஃபங்க்ஷன் நேமு உள்ள பேராமீட்டர் லிஸ்ட் இருந்துச்சுன்னா பேராமீட்டர்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் கோலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அங்கே யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டுங்கிறது DEF. டிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா, which of the following is the use of function in Python. சரிங்களா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கான கரெக்ட் மீனிங் வந்துட்டு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனோட யூசேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரீயூசபிள் பீசஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வந்துட்டு கரெக்டு. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதிட்டிங்களா அதை மல்டிபிள் டைம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை கால் பண்ணிங்கனாவே அந்த கோட் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ மறுபடியும் நான் கோட் அப்படின்றது எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஃபங்க்ஷன் டோன்ட் ப்ரொவைட் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். இது தப்பு. யூ கேனாட் ஆல்சோ கிரியேட் யுவர் ஓன் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும், ஆனால் இங்கே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஆஃப் த மென்ஷன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதும் தப்பு. ஸோ இதுதான் கரெக்டு. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரீயூசபிள் பீசஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதை வந்துட்டு ஒன்ஸ் நம்ம எழுதி வச்சுட்டு எத்தனை டைம் வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் டைம் அதே கூட ரிப்பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஏங்கிறது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் கோடு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா print max அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. அங்கே 2 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, AB அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணுறாங்க உள்ளே. ஸோ A greater Bன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஸோ Bயை விட A பெருசாக இருந்துச்சுன்னா A is maximum வரப்போகுது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறப்போ வந்துட்டு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று வந்துட்டு
பி வந்துட்டு பெருசாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஏபி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எலிஃபில் வந்துட்டு நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா எல்சிஃப் அப்படின்றதுக்கு போவேன். அதுதான் வந்துட்டு இங்கே எலிஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஏ டபுள் ஈக்குவல் டு பியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ ஏ டபுள் ஈக்குவல் டு பியா அப்படின்னு பார்க்குறப்போ அப்படி இருந்துச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்ஸுக்கு போயிடும். எல்ஸில் வந்துட்டு என்னது கண்டிப்பாக பி தான் பெருசு, கிரேட்டர் தனும் கிடையாது, அதே மாதிரி ஈக்குவலும் கிடையாது. அப்படின்றப்போ வந்துட்டு கண்டிப்பாக பிங்கிறது தான் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், பிங்கிறது மேக்ஸிமம் சொல்லிடலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம கால் பண்ணுறப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3-4 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் 3,4 இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்றது வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு போகும். 3ங்கிற வேல்யூ வந்துட்டு ஏலையும் 4ங்கிற வேல்யூ வந்துட்டு பிலையும் வந்துட்டு அசைன் ஆகும். ஏ கிரேட்டர் தன் பியான்னு செக் பண்ணுறப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணும், எலிஃபில் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு பியான்னு சொல்லி செக் பண்ணும். இதுவும் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிறப்போ எல்ஸுக்கு போகும். இந்த இடத்துல வந்துட்டு பி அதாவது 4 இஸ் மேக்ஸிமம் அப்படின்றது என்னோட அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 4 இஸ் மேக்ஸிமம் அப்படின்ட்டு. சிங்கிறது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். which of the following items are present in the function header? ஸோ ஃபங்க்ஷன் ஹெட்டர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நீங்கள் எழுதுகிற ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட் லைன் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஹெட்டர்னு சொல்லுவோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் ஹெட்டர் அப்படின்றதுல என்னென்னலாம் இருக்குது, ஸோ டெஃப்ங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க, பேராமீட்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் நேமு, பேராமீட்டர் லிஸ்ட்டு, ரிட்டன் வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷன் ஹெட்டரில் நமக்கு என்னென்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன் நேமும் பேராமீட்டர் லிஸ்ட்டும் கரெக்ட். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் பிங்கிறது கரெக்ட், ரிட்டன் வேல்யூங்கிறது அதில் வராது. சரிங்களா? ஸோ அப்போது டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், போத் ஏ அண்ட் பி. ஸோ ஃபங்க்ஷன் நேமும் இருக்கும், பேராமீட்டர் லிஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? இஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் யூஸ்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் வில் ரிட்டன். சரிங்களா? நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நான் இந்த மாதிரி ரிட்டன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலன்னா எனக்கு என்ன ரிட்டன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் ரிட்டன் ஆகாது, நன் அப்படின்றது தான் கரெக்ட். சரிங்களா? எதுவும் ரிட்டன் ஆகாது, நன். ஸோ 0, நல், ஆர்பிட்ரி வேல்யூ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தப்பு. ஸோ நன்னுங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஏ அப்படின்றது கரெக்டான விஷயம். சரிங்களா? 58th கொஷின், வாட் இஸ் அ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்? ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஐட்ரேஷன் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம் ஃபஸ்ட் யூனிட்டில். ஸோ ரெக்கர்ஷன்னாவே அந்த ஃபங்க்ஷன் அதையே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரெக்கர்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போது எ ஃபங்க்ஷன் விச் கால்ஸ் இட் செல்ஃப், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்கர்ஷன். எ ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் அதர் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இன்னொன்று கால் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நெஸ்டட் ஃபங்க்ஷன். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். நெஸ்டடுங்கிறது ஒன்றுக்குள்ளே இன்னொன்று நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அதையே திரும்ப திரும்ப கால் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், அதனால் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஹவ் இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இன் பைத்தான்? ஸோ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டிஇஎஃப் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுப்போம், ஃபங்க்ஷன் நேம் அப்படின்றது கொடுப்போம், உள்ளே வந்துட்டு பேராமீட்டர் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது கொடுப்போம், அதுக்கப்புறம் கோலன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு டெஃப், ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் டிக்ளர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னாவே தப்புன்னு தெரியுது. ஸோ இப்போ டெஃப், ஃபங்க்ஷன் நேமு, உள்ளே வந்துட்டு பேராமீட்டர் லிஸ்ட்டு கோலன். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஃபார்மேட். சிங்கிறது வந்துட்டு இங்கே கரெக்ட். 60th கொஷின், which one of the following is correct way of calling a function? வெறும் ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ வெறும் ஃபங்க்ஷன் நேமு உள்ள ஏதாவது பேராமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தாலே வந்துட்டு போதும். ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் நேமுங்கிறது கரெக்டான ஆன்சர். கால் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம் இது தப்பு, ரெட் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம் அதாவது ரிட்டனுக்காக கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம் இதெல்லாம் தப்பு. நமக்கு வெறும் ஃபங்க்ஷன் நேமை மட்டுமே எழுதுவோம். ஃபங்க்ஷன் நேம் அந்த பேராந்திசிஸ் கொடுத்துருப்போம், ஏதாவது பேராமீட்டர் இருந்துச்சுன்னா பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஏங்கிறது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். 61st கொஷின், இன் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் த வேல்யூ வி பாஸ் ஃப்ரம் காலிங் சைட் இஸ் நவுன் அஸ். ஸோ காலிங் சைடில் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ பேர் என்ன, அண்ட் த வேல்யூ வி யூஸ்ட் இன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இஸ் நவுன் அஸ். ஸோ ஃபங்க்ஷன் காலிங்கில் என்ன யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேருக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ காலிங் சைடில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஆர்குமெண்ட்டுனும், அதே மாதிரியே வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு பேர் வந்துட்டு பேராமீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? பேராமீட்டருக்கு வந்துட்டு அதாவது காலிங் சைடில் இருக்கிறது ஆர்குமெண்ட்டு, அதே மாதிரி வந்துட்டு டெஃபினேஷன் சைடில் இருக்கிறது பேராமீட்டர். இது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு மாற்றி மாற்றி கேட்பாங்க, கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலிங் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3-4ங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ என்னோட டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஏபிங்கிறது வந்துட்டு பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பேராமீட்டர், டெஃபினேஷனில் இருக்கிறது பேராமீட்டர், அதே மாதிரி வந்துட்டு காலிங் சைடில் இருக்கிறது வந்துட்டு என்னது ஆர்குமெண்ட். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். 62 அந்த கொஷினா, which of the following can pass as values to function? சரிங்களா? இதெல்லாம் நம்ம
வேல்யூவாக வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணலாம். ஸோ வேல்யூ வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக டேரெக்டாக பாஸ் பண்ணுவோம். வேல்யூனா நம்பரு, ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரியான விஷயத்தை டேரெக்டாக நம்ம பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே வேரியபிளையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேல்யூவாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். வேல்யூவையும் வேரியபிளையும் நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்பிரஷனையும் நம்மளால் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஏபிங்கிறத கரெக்டர். ஆப்ரேட்டரையோ கீவேர்டையோ நம்மளால் வந்துட்டு பாஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ரெண்டும் தப்பு, ஃபஸ்ட் ரெண்டும் கரெக்டு. ஸோ அப்போ என்னென்னா ஏபிஆர் கரெக்ட் அப்படின்றது தான் விஷயம். ஸோ ஏஎன்சிங்கிறது வந்துட்டு கரெக்ட் அப்படின்னா தப்பு, பிஎன்சிங்கிறது தப்பு, சிஎன்டிங்கிறது தப்பு. ஸோ ஏஎன்பி இந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூ தான் வந்துட்டு நம்மளால் பாஸ் பண்ண முடியும். எதுக்கு அப்படின்னா காலிங் அதாவது ஃபங்க்ஷன் கால்லேருந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு. சரிங்களா? வேல்யூவாக பாஸ் பண்ணலாம், வேரியபிளாக பாஸ் பண்ணலாம், அதே மாதிரி எக்ஸ்பிரஷனாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2ங்கிறது வந்துட்டு கரெக்டு. அதே மாதிரி which is the special symbol used in Python to add comments. ஸோ கமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஆஷ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான கமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள். கமெண்ட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுங்கிறது வந்துட்டு ப்ரோக்ராமில் யூஸருக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தெரியறதுக்காக இந்த பர்டிகுலர் லைன் இதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைனை வந்துட்டு பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்றது ரன் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஆஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைனை ரன் பண்ணாது. ஸோ அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய லைன்ஸ் தான் வந்துட்டு ரன் ஆகும். சரிங்களா? ஆஷ் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கனாவே அந்த லைன் ரன் ஆகாது. அந்த மாதிரியான லைன்ஸை தான் நம்ம கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 64th கொஷின், இஸ் இட் பாசிபிள் டு யூஸ் ஸ்ட்ரிங் ஆஸ் கமெண்ட் இன் பைத்தான்? ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்துட்டு கமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமா பைத்தானில்? கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எந்த ஒரு வேரியபிளையும் நீங்கள் அசைன் பண்ணல அப்படின்னா அந்த வேரியபிள் அசைன் பண்ணாத ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்றது ரன் பண்ணாது, அதை இக்னோர் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கமெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏங்கிறது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் போடுங்க. ஸோ கண்டென்ட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டு யூ ஆர் எனி ஆஃப் மை வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.